இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சார், எம்புட்டு காசு திருட்டு போயிருக்கு, அம்புட்டையும் நானே கொடுத்துட்றேன். கேஸ் எல்லாம் எதுவும் போடாதீங்க. என்ன என்ன சொல்லுதீங்க? ஏங்க என்ன பேசுறீங்க? அதெல்லாம் தப்புங்க. புரியுது சார், எனக்கு நல்லாவே புரியுது. நான் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றேன். ரெண்டு பார்ட்டியும் நான் சமாதானம் பேசி விட்டுறேன். அதே நேரம் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பொண்ணு, அதுவும் திருட்டுத்தனமான ஒரு புத்தி உள்ள ஒரு பொண்ணு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்குது, எனக்கு அவமானமா இருக்கு. நீங்க கேஸ் எல்லாம் எதுவும் போடாதீங்க, புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதிலுக்கு இந்த பொண்ணை நான் ராஜினாமா பண்ண வைக்க சொல்லுங்க. ஏன் பொறுப்பு இதெல்லாம்? என்ன சொல்லுதீங்க? நான் எதுக்குங்க ரிசைன் பண்ணணும்? நான் ஒன்னும் பணத்தை திருடல. அந்த பணத்தை திருடினது யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அவங்கள கோர்ட்ல நிக்க வைக்க தான் போறேன். பாத்தீங்களா சார், இந்த பொண்ணுக்கு என்ன திமிர அடங்கல பாத்தீங்களா சார்? உங்க மருமகளோட மானத்தை காப்பாத்தணும் நீங்க கஷ்டப்படுறீங்க. உண்மையிலே உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு சார். அப்போ டீல் ஓகே தானே உங்களுக்கு சார்? ஆனா கேஸ வாபஸ் வாங்குறது என் கையில இல்லை சார். கையில என்ன மேடம்? கம்ப்ளைண்ட் லெட்டர். என்னோட பணம் திருட்டு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா சார், இவங்க இப்பதான் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க. என்ன இது? திருடு போனது 8 லட்சம் தானே, அது எப்படி 15 லட்சம் போட்டிருக்கீங்க? 8 லட்சம்னு நான் எதுவுமே சொல்லலையே சார். நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அது நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்தது மொத்தம் 15 லட்சம். எனக்கு நீங்க இதை கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும். இங்க பரமா போய் சொல்லாதீங்க. போலீஸ் கிட்ட போய் சொல்றது ரொம்ப தப்பு. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. நான் போய் சொன்னேன்னு உங்களுக்கு யாரு சார் சொன்னது? இதுதான் முதல் தடவையா உங்ககிட்ட நான் அமௌண்ட்டை பத்தியே பேசுறேன். அதுல 15 லட்சம் இல்ல 8 லட்சம் தான் இருந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?